உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அழித்துவிட முடியும் என்றால் அந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் தவறவிடுவீர்களா? நிச்சயமாக மாட்டீர்கள் அல்லவா? நமது மனதின் ஆழத்தில் படிந்துள்ள 2 பக்கங்களை, கர்மா கணக்கில் சேர்ந்திருக்கும் சுமைகளை சிவபெருமான் தனது கருணைச் சுடரால் சுத்தமாக்கும் நாள்தான் சித்ரா பௌர்ணமி. ஆன்மீக பாதையில் முன்னேற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மாபெரும் வரம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண பௌர்ணமி அல்ல. இது சித்ரா பௌர்ணமி, ஆன்மீக உலகத்தில் ஒரு தூய திருநாள். இந்த நாளில் சிவனை வழிபடுவதால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்முள் ஏற்படுகிறது, எப்படி நம் கர்மா கணக்குகள் சுத்திகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். பொதுவாக இந்த நாள் யாருக்காக என்று கேட்டால் பலர் சட்டென்று சொல்வார்கள், யமதர்மராஜாவுக்கு, சித்ரகுப்தனுக்கு. ஆம், அது ஓரளவுக்கு சரிதான். ஆனால் உண்மை இதைவிட ஆழமானது. இந்த நாளின் பின்னணியில் இருக்கும் மறைக்கப்பட்ட புராணமும் சிவனின் பேரருளும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? வாருங்கள், சித்ரா பௌர்ணமியின் உண்மையான மகத்துவத்தை அறிவோம். 1. இந்த நாள் மிக முக்கியமாக சித்ரகுப்தனின் நாள். உங்கள் வாழ்க்கை கணக்கில் ஒரு புதிய அத்தியாயம். சித்ரகுப்தன் யமதர்ம ராஜாவின் கணக்கு பணியாளர். நாம் செய்த ஒவ்வொரு சின்ன செயலையும், ஒரு புன்னகை, ஒரு கெட்ட எண்ணம், ஒரு உதவி, ஒரு துரோகம், அனைத்தையும் மிக துல்லியமாக பதிவு செய்வது இவர்தான். இந்த பௌர்ணமி நாள் சித்திரகுப்தனின் கணக்கு புத்தகம் திறக்கும் நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. நாம் செய்த நல்லதும் கெட்டதும் அனைத்தும் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டு கணக்கிடப்படும் நாள். இதன் உண்மையான ஆழத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் இந்த நாளில் நாம் தானம் செய்யவும், தவம் இருக்கவும், மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கவும், நம்முடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்துகிறார். ஏன் தெரியுமா? இது வெறும் கணக்கு பார்க்கும் நாள் மட்டுமல்ல, இது ஒரு பாவ நீக்க தினம். உங்கள் கர்மா கணக்குகளை சுத்திகரித்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது. 2. இந்த நாளில்தான் சிவனும் சித்திரகுப்தனும் சந்தித்துக் கொண்டார்கள். ஒரு காலத்தில் சித்திரகுப்தன் தனது கணக்கு பணியில் ஒரு சிறிய தவறு செய்ததாக கருதப்பட்டது. இதனால் யமதர்மராஜா கோபமடைந்து சித்திரகுப்தனை சபித்தார். தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் அந்த சாபத்திலிருந்து விடுபடவும் மீண்டும் தனது பணியை செவ்வனே செய்யவும் வேண்டி திருவண்ணாமலையில் கடும் தவம் புரிந்தார். அவர் சிவபெருமானை முழு மனதுடன் சரணடைந்தார். சித்திரகுப்தனின் ஆழ்ந்த தவத்தாலும் மன உறுதியாலும் பரவசமடைந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார். சித்திரகுப்தா, உன் தவம் உன்னுடைய குற்றத்தை நீக்கிவிட்டது. உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் நீ தவமிருந்த இந்த பௌர்ணமி நாளானது மக்களின் பாவங்களை சுத்திகரிக்கும் நாளாக அமையும். இந்த நாளில் மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனதார மன்னிப்பு கேட்கும்போது நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களின் கணக்கை புதுப்பிப்பேன். இன்றைக்கு நாம் அந்த நாளையே சித்ரா பௌர்ணமி என அழைக்கிறோம். இது சித்திரகுப்தனுக்கான நாள் என்பதை தாண்டி சிவபெருமானின் கருணையால் பாவங்களை நீக்கும் ஒரு தெய்வீக திருநாளாக மாறியது. 3. பாவ நிவாரணத்திற்கு சித்ரா பௌர்ணமி நாளே சிறந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சில குறிப்பிட்ட செயல்களை செய்யும்போது அது நமக்கு நேரடி பாவ நிவாரண வாயிலாக அமைகிறது. விபரீத எண்ணங்களை விட்டுவிடலாம். மற்றவர்கள் மீது நாம் கொண்டுள்ள தீய எண்ணங்கள், பொறாமை, கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை இந்த நாளில் நாம் மனதார கைவிடலாம். பழைய பாவங்களை மனத்தில் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கலாம். நாம் அறியாமலோ அறிந்தோ செய்த தவறுகளை எண்ணி மனமுருகி சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கலாம். இது நம் மனதின் சுமையை குறைக்கும். நமக்குள் இருந்த குற்ற உணர்வு, கோபம், வருத்தம் ஆகியவற்றை வெளியே கொண்டு வரலாம். மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி அவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள இது ஒரு சிறந்த நாள். அந்த நேரத்தில் சிவன் மனதுக்குள் நுழைகிறார். நாம் மனம் திறந்த மன்னிப்பு கேட்கும்போது நம்முள் இருக்கும் அகங்காரம் நீங்குகிறது. அத்தகைய ஒரு தூய மனநிலையில் சிவபெருமானின் கருணையும் சக்தியும் நேரடியாக நம் உள்ளத்தில் நுழைகின்றன. 4. குடும்பத்தாருடனும் அல்லது நண்பர்களுடனும் மனக்கசப்புகள் இருந்தால் இந்த நாளில் மன்னிக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் மற்றவர்களுடன் உள்ள உங்கள் உறவுகளை சுத்திகரிப்பது. நாம் யாரிடமாவது சண்டையிட்டிருந்தாலும் யாரையாவது காயப்படுத்தியிருந்தாலும் அந்த நாளில் அவர்களை மனதார மன்னிக்க வேண்டும். அதேபோல நம்மிடம் யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களையும் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிக்கும் செயல்தான் சிவபெருமானின் திருவிழாவில் நாம் செய்யும் மிகச்சிறந்த பூஜை. இது உங்கள் மனதின் பாரத்தை குறைத்து உங்களை விடுவிக்கும். உங்கள் வாழ்வின் திருப்புமுனை மன்னிப்பு. நாம் தேடி தேடி செல்லும் ஆலயங்களுக்குள் ஒரு ஆலயம் நம் உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் நாமேதான் அர்ச்சகர். அங்கே சிவனை அழைக்கும் ஒரே வார்த்தை மன்னிப்பு.
இந்த சித்திர பௌர்ணமி நாளில் நீங்கள் யாரையாவது மன்னிக்கிறீர்களா? யாராவது உங்களை மன்னிக்க சொல்லி கேட்கிறார்களா? அப்படியென்றால் இந்த சித்திரா பௌர்ணமி உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனையாகும். உங்கள் கருமா கணக்குகளை புதுப்பித்து புதிய நேர்மறை பயணத்தை தொடங்குவதற்கான பொற்காலம் இது. நண்பர்களே, சித்திரா பௌர்ணமி என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. உங்கள் பாவங்களைச் சுடுவதற்கான தீபம், உங்கள் கண்ணீரை கருணையாக மாற்றும் நொடி, உங்கள் கடந்த காலத்தை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ளும் கணம். நீங்கள் சிவனை உள்ளன்போடு அழைத்தால் அவர் உங்களை திரும்ப பார்க்காமல் இருக்க மாட்டார். இந்த பௌர்ணமியில் உங்களுக்குள் துடிக்கும் சிவனை கண்டுபிடியுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதே போன்று சிறப்பான ஒரு நாளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.